Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ ரெடிமேடு ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஷோல்டர் வந்துட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு என்னோடய ரெடிமேடு ஒரு டாப் நான் எடுத்திருக்கேன். அந்த டாப்பில் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஸ்லீவ் வந்துட்டு பிரித்து தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்லீவ் வந்து பிரித்து தனியாக எடுத்துருங்க. ட்ரெஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பீஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு சைடு தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், இன்னொன்று பண்ணல. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தேய்ச்சி அயன் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கேருந்து மேலேருந்து நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஆனால் இதே மெத்தட் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. எனக்கு 5.5 இன்ச் வேண்டாம். ஸோ நான் 4.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே போயிடும். ஸோ இதில் இருந்தால் 4.5 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் கொடுத்துறேன். இந்த இடத்துல 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு மார்க் கொடுத்துருங்க. நான் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணவே கூடாது இந்த கீழே. ஸோ இதை வந்து அப்படியே லைட்டாக வளைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதிலே ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் கட் பண்ணும்போது 2 சைடும் ஒரே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன் சைடு நான் கட் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்படியே இப்படி கொண்டு வந்துட வேண்டியதான். கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறதுக்கு தான். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த கீழே இடத்துல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. மேலே மட்டும்தான் அந்த கம்மி பண்ணணும். அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ நீங்கள் மார்க் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்காக நம்ம என்ன போடுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவை நீங்கள் அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லி பாருங்கள். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துகிட்டு இது பேக் சைடு, இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் ஆழம் வெட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டு வேண்டாம், நம்ம பேக்கில் வச்சு பார்க்கலாம். இந்த பேக் சைடில் இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம மேலே போயிடும். ஸோ அதை விட்டுட்டு இந்த ஜாயிண்ட் டு ஜாயிண்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ இன்ச்சுக்கு நீங்கள் உள்ளே தைப்பீங்களோ அந்த இன்ச் விட்டுட்டு இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராஸ் வந்து இந்த சைடு உள்ளே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இது ஜாயின் பண்ணும்போது பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ அதனால் நான் இது வரைக்கும் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இது வரைக்கும் வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னொடனே இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிட வேண்டியதான். இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லீவோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இதுக்குள்ளார உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு நீங்கள் சென்டர்லேருந்து கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட ஒரு நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்லீவ் உள்ளே இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டரில் இருந்தும் ஸ்டிச் பண்ணலாம். இங்கே இந்த இடத்துல இருந்தும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கார்னர்லேருந்து நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிட்டீங்க இது கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். நான் இங்கே கீழேருந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க.
இங்கே செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஷோல்டர் எந்த சைடு திருப்பி வச்சுருக்காங்களோ அதே மடிப்பில் இதையும் கரெக்டாக மடிச்சிருங்க. இந்த இடத்துல கார்னரில் திருப்பியும் பிடிச்சிட்டு இப்போ அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பர்ஃபெக்டாக எல்லாமே இடத்துல செட் ஆகிருக்கு. இந்த ஸ்லீவ் வந்துட்டு இப்படி உள்ளே கைவிட்டு எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இப்போ ஸ்லீவ் எடுத்துட்டு நான் இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நான் நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த கொஞ்சம் பாதி தூரத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்துட்டு ஃபுல்லாக பிரிக்கணுன்றது தேவையில்லை. இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் பிரித்தா போதும். அதே மாதிரி இந்த டாப்லேயும் அப்படி தான் பாதி இந்தளவுக்கு பிரிச்சிங்கன்னா போதும். ரொம்ப பிரிக்கணுன்றது தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.